இப்போ இருக்கிற காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, மாட்டு பண்ணையிலேருந்து நம்ம எந்தெந்த வகையில ஒரு விவசாயம் சார்ந்த தொழில எந்தெந்த வகையில நம்ம வருமானம் ஈட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் ஒன்று ரொம்ப ரொம்ப எளிமையாவும், மிக விரைவாவும் நம்ம வருமானம் ஈட்டக்கூடிய வழி பால். அதுக்கு மேல அது மதிப்பு கூட்டி பால்கோவாவோ, இல்ல பார்த்தீங்கன்னா நெய்யு, தயிரு இது மாரி எதுனா இல்ல மதிப்பு கூட்டி ஒரு டீ கடை போடுறது, இல்லன்னா நம்ம வேற எதுனா வழியில இந்த பால வந்து நம்மளோட சேல் பண்ண முடியும். இல்லன்னா மாடுகள் மூலியமா நீங்க சம்பாரிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, மாட்டு வியாபாரம். ஆனா, இப்ப இருக்கிற காலகட்டத்தில மாட்டு வியாபாரம் என்பது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம் தான். எந்த தொழிலுமே கடினமானது தான். அந்த தொழில்ல நம்ம எவ்வளோ நாட்கள் இருக்கிறோங்களோ, அத பொறுத்து தான் நம்மளோட அதோட நாலேட்ஜ் அப்படின்றது இருக்கும். மாட்டுப் பண்ணையில எந்தெந்த மாரியான வழியில பார்த்தீங்கன்னா, வருமானம் ஈட்ட முடியும். இந்த மெத்தேட நீங்க பயன்படுத்துனீங்கன்னா, கட்டாயமா லாஸ் ஆயிடுவீங்க. அப்படின்றத இந்த பதிவில டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ப்ரொஃபஷனல் உழவன். நான் உங்கள் வேலவன். இன்றைய பதிவில வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயம் சார்ந்த தொழில் மாட்டுப் பண்ணை அப்படின்ற டாபிக் உள்ள என்னென்ன வகையில ஏர்னிங்ஸ் இருக்கு, எந்தெந்த வகையில நஷ்டமாவறதுக்கு அதிகமா வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதெல்லாம் தவிர்த்து கொண்டீங்கன்னா, கட்டாயமா இந்த தொழில்ல உங்களால லாபகரமா நீண்ட நாளைக்கு நிலைச்சு நிக்க முடியும். இல்லன்னா நானும் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு குறிப்பிட்ட நாள்ல க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்ற ஸ்டேஜ்க்கு நம்ம எடுத்துட்டு போயிடுவோம். இப்போ என் பின்னாடி இருக்கிற மாடுகள் இருக்குன்னா, அதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மெயின்டெனன்ஸ்னால மட்டும் தான் இந்த மாடுமே இருக்கு. ஃபுல்லா லாஸ் ஆகுற மாரி இருந்தா, அந்த இடத்துல ஒண்ணு கூட இருக்காது. அதுதான் ஃபுல்லா லாஸ் அப்படின்றது. ஓகேங்களா? மாட்டுப் பண்ணை வைக்கலாம் ஆர்வமா இருக்கிற உங்களோட நண்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா, அதிகப்படியான பயனுள்ள தகவல்கள் இந்த பதிவில இருக்கப்போது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு ரொம்ப லாங்லேருந்து கூட பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாரு. நம்மளோட நம்பர எடுத்து இந்த பால்கோவா ஆர்டர் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்மளோட அலைபேசி எண்ணை எடுத்து தொடர்பு கொண்டிருந்தார் சரிங்களா? அப்படி தொடர்பு கொண்டபோது அவர் என்ன சொன்னார்னா, "ப்ரோ நான் இது மாரி 6 பல்லு மாடு ஒண்ணு வாங்குனேன். அது பார்த்தீங்கன்னா 12 லிட்டர் அந்த அளவுல தான் பால் கறக்குது. ரூ. 70,000 ரூ. 75,000 வந்துருச்சுன்னாரு." இவரு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எந்த மாரி தவறு செஞ்சிருக்காருன்னா, அந்த மாட்ட தேர்ந்தெடுக்கும்போது 6 பல்லுன்னும்போதே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது நல்லா வயசான மாடு. அந்த மாட்டு 70,000 80,000 போட்டு ஏதோ ஒரு வியாபாரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப எளிமையா ஏமாத்தி வித்துட்டு போயிட்டே இருந்துட்டாரு. ஏன்னா, ஒரு வியாபாரி என்பவர் மாட்டுக்கு ஒரு 5,000 10,000 வச்சு வித்துட்டு அதோட அந்த வியாபாரின்ற சாப்டர் க்ளோஸ் ஆயிடுது. பட் ஒரு ஃபார்மர்ன்றவங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாட்ட வந்து அடுத்து இன்னும் ரூ. 70,000 போட்டு வாங்குறாங்கன்னா, ஒரு 5 ஈத்து 6 ஈத்துக்கு அந்த மாடு நம்ம கூட டிராவல் பண்ணா மட்டும் தான் அந்த மாட்டிற்கு போட்ட முதலீடு அது இல்லாம லாபம் அப்படின்றத நம்மளால ஈட்ட முடியும். ஒரு வயசான மாட வாங்கிட்டு 1 ஈத்துக்கு 2 ஈத்துக்கு வச்சீங்கன்னா, நீங்க போட்ட முதலும் நஷ்டமாயிடும். அதுக்கு மேல உங்களுக்கு மாடு வளர்த்தலாம் அப்படின்ற ஆர்வமே இருக்காது. இதுதான் உண்ம. ஒரு சில வியாபாரிகள் செய்யற தவறுனால பார்த்தீங்கன்னா, ஓவராலா இந்த தொழில் மாட்டுப்பண்ணை தொழிலே அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப தவறான கட்டமைப்புக்குள்ள மாட்டியிருக்கு. ஓகேங்களா? அதனால மாடுகள வாங்கும்பொழுது மட்டும் நல்லா நம்பிக்கையான ஆள்ட்ட பார்த்து வாங்குங்க. அதே அந்த நம்ம சொன்ன பார்த்தீங்களா நண்பர், அவர் வந்து நம்மகிட்ட சொல்லியிருக்காரு. நம்ப பண்ணைக்கு மாடு வாங்கி தர மாரி, அவருக்கு வாங்கி தர சொல்லியிருக்காரு. நான் கொஞ்சம் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். கட்டாயமா அவருக்கு ஒரு நல்ல மாடா வாங்கி கொடுக்கும்போது உங்களுக்கு பதிவ நான் அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, மாடுகள் தேர்ந்தெடுப்பதில கவனமா இருக்கணும். இதுக்காக தான் இந்த ஸ்டோரி நான் சொன்னேன் சரிங்களா? மாடுகள் தேர்ந்தெடுப்பதில நீங்க கோட்ட விட்டீங்கன்னா, இதில பின்னாடி வர இன்கம்ன்றது எதுவுமே உங்களுக்கு வராது. அந்த மாடு கன்று ஈன்று கறவை கறந்த பின்பு தான் இந்த வரக்கூடிய வருமானம் என்பது இருக்கும். இல்லையெனில் முழுவதுமாக பார்த்தீங்கன்னா, நஷ்டமடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சரிங்களா? அடுத்தபடியா மாட நல்லா தேர்ந்தெடுத்துட்டோம்பா. அடுத்து இந்த பால நான் எப்படி சேல்ஸ் பண்றது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த ஊர்ல எல்லா ஊர்லயுமே பார்த்தீங்கன்னா, காமனா பால் சொசைட்டி அப்படின்றது எல்லா ஊர்லயுமே இருக்கு. இல்லன்னு சொல்லவே முடியாது. அந்த மாரி குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ப ஏரியால பார்த்தீங்கன்னா ரூ. 37 உங்க ஊர்ல பாலோட விலை ஃபேட் எஸ்என்எஃப்க்கு ஏத்த மாரி என்னன்றத மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா 2வது விஷயம். நம்ம பால் டிப்போல சேல் பண்ணலாம். இதில பால நம்ம சேல் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, ஒரு கன்று ஈன்ற மாடு இப்ப நம்ம பின்னாடி அங்க ஒரு மாடு இருக்கு பார்த்தீங்களா? அது பார்த்தீங்கன்னா கன்று ஈன்று 2 நாள் ஆகுது. அந்த மாடு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல கறவை கறக்கும்போது லாபம் நல்லா ஹையா இருக்கும். சூப்பரா இருக்கும். ஏன்னா 10 லிட்டர் 15 லிட்டர் கறக்குதுன்னா, நம்ம நல்லா ரூ. 500 600க்கு நல்லா பால் ஊத்தும். ஓகே நல்லா ஸ்டாண்டர்டா போயிட்டு இருக்கும். ஆனா உங்களுக்கு நஷ்டம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினை பிடித்த பிறகு அதோட கறவையின் அளவு குறையும் பொழுது பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான நஷ்டம் பார்த்தீங்கன்னா, மாட்டு பண்ணையில ஏற்படுங்க. அதை எப்படி மேனேஜ் பண்றது? ஒரு கசப்பான உண்மை என்னன்னா, ஒரு மாட்டு பண்ணையில ஒரு மாடு செனை பிடிச்சதுக்கு அப்புறம் பால் குறையும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, 50% ஆன மாடுகள் பார்த்தீங்கன்னா, செனை பிடிச்சதுக்கு அப்புறம் கட்டாயமா பால் குறைஞ்சிரும். ஒரு சில மாடுகள் வேணா பால் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கும். ஹச்எஃப் ஜெர்சி நான் டிஃபரெண்ட் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஜெர்சி மாடு பார்த்தீங்கன்னா, 3 மாசம் தான் கறவை என்பது நிரந்தரமா நீண்ட காலத்துக்கு இருக்கும். ஆனா, ஹச்எஃப் மாடுகள் என்பது 6 மாதத்திற்கு அதோட கறவை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஓரளவு ஸ்டாண்டர்டா போயிட்டுருக்கும். கறவையோட அளவ பொறுத்தவரைக்கும் இதுதான். அப்படி கறவை இருக்கும் பொழுது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து லாங் டைம்ல அந்த இன்கம் சோர்ஸ் இருந்துட்டே இருக்கும். அந்த 6 மாசத்துக்கு அப்புறம் மாடு செனை பிடிக்கும். அதுக்கு மேல ஒரு 3 மாசம் நம்ம கேப் விட்டு, அடுத்த கன்றுக்கு நம்ம விடும்போது பார்த்தீங்கன்னா, அடுத்து
அதோட கறவை திறன் கன்றுக்கு கன்று அதிகமாகிட்டே போவோம். பட் நீங்கள் எதுனா ஒரு குறைபாடுகள் செனை பிடிக்கிறதுல, இல்லை நம்ம பூச்சி மாத்திரை கொடுக்காம ஏதோ ஒரு லோவர் மெயின்டெனன்ஸால் விட்டங்கன்னா, மாட்டோட சினை பிடிக்கும் தன்மை இல்லைன்னா அந்த இடத்துல நாம் போட்ட முதலீடு நஷ்டம். சரிங்களா? இது 2வது விஷயம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல மாட்டை வாங்கிடணும். அந்த நல்ல மாட்டை மெயின்டெனன்ஸ் பண்ணணும். சரிங்களா? அந்த மெயின்டெனன்ஸில் எந்த குறைபாடும் இல்லாமல் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் கன்றுக்கு கறவையின் அளவு அதிகரிக்கும், உங்களுக்கும் லாபமும் நிலைக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது பாயிண்ட்டு. இதே பார்த்தீங்கன்னா பால் சேல்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? இந்த விலைக்குள்ளே கட்டுப்படி ஆகணும். கட்டுப்படி ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். ஏன்னா தீவனத்தோட விலை டக்குன்னு ஏறிட்டு இருக்கும். ஆனால் பாலோட விலை ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். பாலோட விலை ரூ. 1 ஏறுதுன்னா தீவனத்தோட விலை ரூ. 2 ஏறும். அதுதான் கால்குலேஷன். ஓகேங்களா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த பாலை வந்து எப்படி மதிப்பு கூட்டி விற்பது, அதற்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சிறிது நாளாக ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, பால்கோவா செஞ்சு சேல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. அந்த தொழிலில் நான் எப்பயுமே நுணுக்கமாக நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டு தான் வரேன். அது கட்டாயமாக நான் ப்ரொஃபஷ்னலாக இறங்கி செய்வேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. தருமபுரி மாவட்டத்தில் பால்கோவா தான்ப்பா ஃபேமஸ்ஸு அப்படின்ற லெவலுக்கு நான் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு தான் என் மைண்ட் செட் இருக்குது. கட்டாயமாக நல்ல முறையில் எடுத்துகிட்டு போவேன். ஏன்னா நான் வேலையை விட்டு நிச்சது அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா திருப்பணும் சரி வேலைக்கு போகலான்ற தாட் எனக்கு கிடையாது. பால்கோவா பிஸ்னஸ் பண்ணுறது தான், எந்தவித மாற்றமும் இல்லை. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா பாலை வந்து எப்படி மதிப்பு கூட்டி சேல் பண்ணுறது அப்படின்ற டாப்பிக்கை நாளைக்கு புது வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இது லென்த்தாக போயிட்டுருக்கு. கண்டினியூ அந்த சீரிஸை வாட்ச் பண்ணுங்கள். ஒரு மாட்டுப்பண்ணை தொழிலை நம்ம எப்படி லாபகரமாக எடுத்துகிட்டு போகலாம், அந்த தொழிலை நீங்கள் நீண்ட காலமாக ட்ராவல் பண்ணணுன்னா என்னென்ன மெத்தடு, ஸ்ட்ராட்டஜிஸ், ட்ரிக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இதுக்கு மேலே வரக்கூடிய பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்க, இந்த பதிவு இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்பார்ந்த உழவன். நன்றி, வணக்கம்.